OnePlus அவங்களோட டேப்லெட் சீரியஸில் இப்போ புதுசாக Tab 4 அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் டேப்லெட் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் OnePlusல என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேப்லெட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 13.2 இன்ச்சஸ்க்கான LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.4K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோக்கல் பிரைட்னஸில் உங்களுக்கு 700 நிட்ஸும் அண்ட் பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை HDR மோடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் கூட ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 540 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட். இந்த டிஸ்பிளேயோட மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அட்லீஸ்ட் AMOLED கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite Gen 5 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் டேட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இந்த ப்ராசஸர் தான். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கேமிங் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸர் அதுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 512GB UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட்டில் 13380 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் சார்ஜர் எங்கள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரிய பேட்டரி அண்ட் பெரிய சார்ஜிங் ஸ்பீட் அப்படிங்கும்போது ரொம்பவே சீக்கிரம் இந்த டேப்பை சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி பேக்கப்பும் பெட்டராக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே OnePlusோட ஓன் யூஐயான OxygenOS வெர்ஷன் 16 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டேப்லெட்டுக்கு உங்களுக்கு 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 2 மைக்ரோஃபோன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டேப்லெட் வைஃபை வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, செல்லுலார் வேரியண்ட் அவைலபிள் கிடையாது. அண்ட் உங்களுக்கு டேப்லெட்டுக்கான ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸ்டைலஸ் இருக்குது, ஸ்மார்ட் கீபோர்டு இருக்குது, இது எல்லாமே அட்டாச்சபிள்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக இந்த டேப்லெட்டோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 59,999க்கும் அண்ட் 12GB RAM 512GB வேரியண்ட் உங்களுக்கு 64,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 5,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் இந்த டேப்லெட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லேட்டஸ்ட் ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேப்லெட் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா OnePlusலேயே பெட்டரான மாடல்ஸ் இருக்குது. Xiaomi Pad 8 இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டேப் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.